வணக்கம். இந்த சமூகத்துக்கு ஏதாவது கருத்து சொல்ல வரலான்னா வந்து நிற்கிற இடமெல்லாம் கவுச்சி அடிக்குது, ஒரே நாத்தம். சரி, ஏன்டா ஜாதி ஜாதின்னு ஜாதி வெறி பிடிச்சி அலைகிறீங்க? ஒரு 16 வயசு புள்ள ஜாதி ஒழிப்பை பற்றி எப்படி பேசுதுன்னு கேளுங்க. இதை கேட்டாவது திருந்தி தொலைங்கடா. மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் தோழர்களே. இன்னொரு முறை தோழரே, நீங்கள் அண்ணனை பற்றி தவறாக விமர்சித்தீர்கள் என்றால் உங்களது கருவறுக்க கூட தயங்க மாட்டாள் இந்த இளஞ்சிறுத்த இளவஞ்சி. வாழ்க பெரியார் அம்பேத்கர் திருமா. ஒரு 5 நிமிஷம் நின்று பேச முடியல, நிற்கிற இடமெல்லாம் நாத்தம் அடிக்குது. இது என்னன்னே தெரியல, கேரகமெல்லாம். நாத்தம் இங்கிருந்தான் வருதோ? ஜாதி ஜாதி சரி, கவுச்சியை கக்கத்திலே வச்சுட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரமாக. சரி, ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா எவனுக்கு ஜாதி பிரச்சனையாக இருக்குதோ அவன் முதல்ல தூக்கி போடணும். இப்படி அக்குள்ளையே வச்சுட்டு திரிஞ்சா வாய்க்கு வந்ததை கண்டதையும் வளர வேண்டியது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் இப்படிக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், அப்புறம் திருமா அப்படின்னு பேர் எழுதி போட்டு போயிடுறது. உன்ன மாதிரியே ஒரு 16 வயசு புள்ள கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கலே. போய் படிப்பா, போய் படித்து முன்னேறு. சாதினா என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீ பாட்டுக்கு எதையோ உளறி வச்சுட்டு, ஆனால் உனக்கெல்லாம் போய் லைக்கு போட்டாங்க பாரு, எல்லாம் அக்கில் வச்சுட்டு சுற்றுறவன் தான். வேறு யார் லைக் போடுவா? எல்லாம் அக்கில் வச்சுட்டு சுற்றுறவன் தான் அந்த பதிவுக்கும் லைக் போட்டிருக்கான். நீ ஒரு வார்த்தை சொன்னையே, அந்த வார்த்தையை சொல்லிட்டு கடைசியாக அம்பேத்கர், பெரியார்னு அவங்க பேரில் இப்படிக்குன்னு எழுதி வச்சுட்டு போறியே. ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி கருவறுக்கிறது தான் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாரா, பெரியார் சொன்னாரா, இல்லை நம்ம அண்ணன் திருமா தான் சொன்னாரா? ஏன்பா கடைசியில் இப்படிக்குன்னு சொல்லி அவங்க பேரை கோர்த்துட்டு போகிற? ஒருவேளை உனக்கு தனியாக ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரோ, ஃபோனில் இந்த மாதிரி கருவறுக்கலாம்பா அப்படின்னு சொன்னாரா? ஏன் உன் வாய்க்கு வந்ததை எதையோ பேசிட்டு அவங்க பேரில் இப்படிக்குன்னு போட்டு போகிற? தப்புடா. ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு நீ இன்னும் வளரலடா. படிடா, போடா. இந்த ஜாதி வெறிங்கிறது குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே பெரிய முட்டாள்தனம். அது ஒரு அயோக்கியத்தனம். ஜாதி வெறிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்குது. அதை காட்டுறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு கிடைக்கல. அந்த வசதி வாய்ப்பு கிடைச்சவன் பயன்படுத்திக்கிறான். சாக்கடையை சுத்தம் பண்ணுற அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கே, அது வரைக்கும் ஜாதி இருக்குது. அவனுக்கு இருக்கிற ஜாதி வெறிக்கு அவன் கையில் அருவாளை கொடுத்து அவன் 5-6 பேர்த்த வெட்டுவான். ஜாதி வெறிங்கிறது எல்லா ஜாதிக்கிட்டையும் இருக்குது. அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு கிடைக்கல. அது கிடைச்சா கடை நிலையில் இருக்கானே அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அவனும் அந்த வெறியை காட்டுவான். அதனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே ஜாதி வெறி இருக்குது அப்படின்னு சித்தரிக்கிறதே ஒரு அயோக்கியத்தனம். ஜாதியை ஒழிக்கிறேன்னு எவன் வந்தாலும் முதல்ல உங்கள் அக்குள் இருக்குதே அந்த ஜாதியை தூக்கி தூர போட்டுட்டு அதுக்கு பிறகு ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் வாந்தி எடுத்துட்டு வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வாழ்க திருமா அப்படின்னு கணக்கு அவங்க பேரில் எழுதிட்டு போயிடுறது.